டாக்டர் நிரஞ்சன் சார் ப்ளீஸ். ஜெய்சால்மரை அடுத்து ஜெய்ப்பூருக்கான குறி என்னன்னு தெரியுது? ஜெய்ப்பூர்ல இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல சார். ஜெய்ப்பூர் இருக்கிறது மத்திய பகுதியில, ஜெய்ப்பூரா ஜோத்பூரான்ட்டு நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெய்சால்மர் அடிக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா ஜெய்சால்மர் என்பது ஒரு பாலைவனம் அமைந்த பகுதி. 1971 லோங்கேவாலா போர் நடந்த போதும் ஜெய்சால்மரை தான் அவர்கள் குறிவைத்து தாக்கினார்கள். அங்கேதான் மிகப்பெரிய டேங்க் பேட்டிலும் நடந்தது. அதுக்கப்புறம் ஜெய்சால்மர் ஏர்பேஸில் இருந்து நம்மளோட சபேர் ஏர்பிளைன்ஸ் போயிட்டு அங்க மிகப்பெரிய தாக்குதல் பாகிஸ்தான் தகர்த்தடித்தார்கள் அவர்கள் தாக்குதலை. சோ அதை நம்ம மறக்க கூடாது. சோ அதே மாதிரி பெரோஸ்பூர், குர்தாஸ்பூர் பஞ்சாபில் அவர்கள் தாக்கக்கூடிய இடங்கள். அதை விட்டால் ஜம்முவில் ஷேகர்கர் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. கரெக்டா அந்த இடத்துல வளையும். அந்த இடத்துல பாகிஸ்தான் எப்பயுமே ஒரு சண்டையை தொடங்குறோம்னா அந்த இடத்துல என்ன தொடங்கும்? ஏன்னா அவங்களுக்கு அங்க அட்வான்டேஜ் இருக்கு, பூகோள ரீதியில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அடிப்படையா சொல்லிக்க விரும்புறது எஸ்கலேஷன் லேடர், எஸ்கலேஷன் லேடர், எஸ்கலேஷன் லேடர்னு 1000 பேர் 1000 பேசுறாங்க. எஸ்கலேஷன் லேடர்னா என்ன? இந்தியா என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளது? அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? That is a graduated response that India is giving. முதலில் தீவிரவாத அமைப்புகளை தாக்கினார்கள். அடுத்த கட்டம் அவர்கள் ராணுவம் நமது கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ், அதாவது மக்கள் வசிக்கும் இடங்களை தாக்கும் போது அவர்கள் நகரங்களை தாக்குகிறார்கள். கிட்டத்தட்ட இது நகரங்களுக்கும் நடக்கும் போராக ஒரு வடிவெடுத்துள்ளது. நமது முக்கியமான நகரங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அமிர்த்சர் ஆகட்டும், இல்ல ஜம்மு ஆகட்டும், இது மாதிரி சண்டிகர் ஆகட்டும், இது மாதிரி நகரங்களை அவருக்கு தாக்க நேரிட்டால் நாம் திரும்ப அவர்கள் நகரங்களான பெஷாவர், கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் இதை தாக்க நாம் நேரிடும். சோ நகரங்களுக்கும் இது நடக்கும் தாக்குதலாக மாற வாய்ப்புகள் உள்ளன. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்தியா எல்லையை தாண்டினால்தான் அது அடுத்த கட்டத்தை நகரும். இந்தியா எல்லையை தாண்டினால் அந்த போரின் பாரம், அந்த போரை தொடங்கிய பாரம் நம் மீது விழ வேண்டும் என்பது பாகிஸ்தானின் கூற்று. ஆனால் நாம் அந்த நிலையை இன்னும் எட்டவில்லை. லாகூர் ஒப்பந்தத்தை தான் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எல்ஓசி இருக்கானே ஒரு கேள்விக்குறி தானே சார்? பாகிஸ்தான் லாகூர் ஒப்பந்தம் கிடையாது. சிம்லா அக்ரிமெண்ட் ரத்து பண்ண லாகூர் ஒப்பந்தம் இல்ல, சிம்லா ஒப்பந்தம். சிம்லா ஒப்பந்தத்தின் படிதான் இந்த எல்ஓசி என்ற ஒரு லைன் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த லைனே இன்னைக்கு இல்ல, எல்ஓசியே இல்ல. ஏன்னா எல்ஓசி உருவானதே சிம்லா அக்ரிமெண்டால் தான். படைகளை மூவ் பண்ண முடியுமா? இந்தியா தேவை என்றால் படைகளை மூவ் பண்ணுவோமோ மூவ் பண்ண மாட்டோமான்ட்டு கரெக்டாக நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ராணுவ அளவில், உயர்மட்ட அளவில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் ஆயுத்த நிலையில் படைகள் உள்ளன, அது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதலானது ஒரு லிமிட்டட் அஃபென்சிவாக தான் இருக்கும். குறைந்த காலம், அதாவது 36 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம், 4 நாட்களுக்குள்ளாகத்தான் அந்த மொத்த தாக்குதலுமே இந்தியா பாகிஸ்தானுக்குள் நடத்த ஏற்பாடுகள் செய்யும். ஏனென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை பாகிஸ்தானில் நம் கையில் பிடிப்பதற்கு நாம் ராணுவத்தை உள்ளே அனுப்புவோம். அது பெரிய ராணுவமாக இருக்காது, குழுக்களாக இருக்கும், கிராக் யூனிட்ஸ் ஆக, அதாவது கமாண்டோ யூனிட்டுகள் பிளஸ் அதுக்குள்ளேயே இருக்கும் ஆர்டிலரி யூனிட்ஸ், இது இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த ஃபார்மேஷன்களாக இருக்கும். நம்மிடம் உள்ள ரிசர்வ்ஸ், அதாவது நமக்குள்ள தேவையான உபகரணங்கள், தேவையான ஆயுதங்கள் எல்லாமே பாகிஸ்தானை விட அதிகமாக உள்ளது. நீங்கள் மறந்து போக கூடாது, பாகிஸ்தானில் 10 கோர் கமாண்டுகள் உள்ளன. 10 கோர் கமாண்டுகளில் 4 கோர் கமாண்டுகள் செயலிழந்த நிலையில் உள்ளன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கொட்டா கோர் கமாண்ட் கிட்டத்தட்ட பலூச்சிஸ்தான் பிரச்சனையில் மூழ்கியுள்ளது. அவர்கள் மீள முடியாத சூழ்நிலையில் உள்ளார்கள். பெஷாவர் பேஸ் கோர் கமாண்ட் அங்கே இருக்கும் மிகப்பெரிய தலைவலியான தாலிபானும் தெஹ்ரிகே தாலிபானையும் சந்தித்துக் கொண்டுள்ளது. சிந்தில் உள்ள கோர் கமாண்டும் சிந்தில் ஒரு பிரச்சனை வெடித்துள்ளது. அவர்கள் நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இனமும் தனித்தனியாக சில முன்னேற்பாடுகளை எடுத்து வைக்கின்றனர் அந்த நாட்டை விட்டு பிரிந்து செல்வதற்கு. வெஸ்ட் பஞ்சாப் எனும் ஒரு மாநிலத்துக்கும், பாகிஸ்தான் அல்ல, வெஸ்ட் பஞ்சாப் என்ற ஒரு மாநிலத்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்குமான ஒரு போராகத்தான் இது இருக்குமே தவிர்த்து பாகிஸ்தான் அப்படி அடுத்த கட்டத்துக்கு நவர நேரிட்டால் பாகிஸ்தான் பிளவுபடுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் உண்டு. இது இன்னொரு விஷயம் நீங்க மறந்துடக்கூடாது.
பாகிஸ்தான் இன்று IMF இடம் 24வது முறை செல்கின்றது லோனுக்காக. அந்த லோனானது தரப்படுமா என்பதே பெரிய கேள்வி. அவர்களுக்கு அந்த கடன் தரவில்லை என்றால் அவர்களிடம் இருக்கும் கையிருப்பு வெறும் 10.2 பில்லியன் டாலர்கள். அதிலும் 2.5 பில்லியன் டாலர்கள் இந்த மாதம் கட்ட வேண்டிய தவணை உள்ளது. சோ அதை கட்டினால் அவர்களிடம் எந்த பணம் இருக்கும்? எண்ணெய் வாங்க கூட பணம் இருக்காது. அவர்களுக்கு எண்ணெய் யாரும் கொடுப்பதற்கும் இல்லை. சோ இதெல்லாம் நீங்கள் வைத்து பாருங்கள். See, there is something called as logistics. ஒரு ராணுவம் ஒரு இடத்துக்கு ஒரு சண்டை புரிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை உணவு, அதாவது எரிபொருள், ஆயுதங்கள். இது மூணும் பாகிஸ்தானுக்கு தேவையான அளவு உள்ளனவா? அவர்கள் படைபலம் தேவையான அளவு உள்ளதா? அவர்களின் படைபலத்தின் தைரியம், அதாவது அவர்களின் தன்னம்பிக்கை ஓங்கியுள்ளதா இல்லை அது சீரழிந்து உள்ளதா? இதையெல்லாம் நாம் கவனித்து அதன் பிறகுதான் நாம் என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று நாம் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஒவ்வொரு நாளும் நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இது மாதிரி நாளை கூட தொடரலாம். அதனால் அது அடுத்த கட்டத்துக்கு போய்விடும். எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். எப்படியாவது எப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் நேற்று இரவு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்று. அதே நாம் USA-உடன் ஒரு டாரிஃப் அக்ரிமெண்ட் கையெழுத்திட போகிறோம். அதே சமயம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிரிட்டனிடம் கையெழுத்திடுள்ளோம். இன்று ஜெய்சங்கர் அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவில் உள்ளார். சைனா இன்று உலகம் இந்த சண்டை என்பது அவர்களுக்கு சிறிய சண்டை. அவர்கள் பெரிய சண்டையாக பார்ப்பது வணிக சண்டை. யுஎஸ்க்கும் மற்ற நாடுகளுக்கும் நடக்கும் வணிக சண்டை. அந்த வணிக சண்டையில் இந்தியாவின் பங்கு என்ன? இந்தியாவின் தேவை என்ன? இது ரெண்டுத்தையும் நீங்க கருத்தில் வைத்து பார்த்தால் யாருமே இந்தியாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So you have to understand three things. ஒன்னு நமது போர் பலம், இரண்டாவது பாகிஸ்தானின் போர் பலம், மூன்று நமது போர் யுக்தி, பாகிஸ்தானின் போர் யுக்தி, கடைசியாக பாகிஸ்தானின் பொருளாதாரம், நமது பொருளாதாரம். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் இந்த சண்டையை தொடர்வதற்கோ இல்லை இதை அடுத்த கட்டம் நியூக்ளியர் வாராக மாற்றுவதற்கோ சாத்தியக்கூறு இல்லை. அப்படி மாற்றினால் பாகிஸ்தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட் 5 கிலோடன் கீழ் இருக்கும் குண்டுகளை உபயோகித்தால், அவர்கள் மண்ணிலேயே உபயோகித்தால், அது நம் ராணுவம் அங்கே நுழைந்தால், அதன் மேல் உபயோகித்தால், நாம் திரும்பி அவர்களை அடித்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்காது. அப்படி பாகிஸ்தான் அவர்களின் பேலிஸ்டிக் மிசைல்களுக்குள் அணு ஆயுதங்களை வைத்து 10 கிலோடன் வெப்பன் அதை நம் மீது செலுத்த நேரிட யோசித்தாலே அதை நம் ரேடார்களும் சேட்டலைட்டுகளும் கண்டுபிடித்து விடும். பாகிஸ்தானுக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து உண்மையை உண்மையாக பேசும் தன்மை கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும்.